ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் சிறை. சிறை வந்து விக்ரம் பிரபு போலீஸாக நடித்து வெளியாகிற படம். அதாவது ஆல்ரெடி அவர் வந்து டானாக்காரனா ஒரு பயங்கரமான ஒரு படம். அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ரொம்ப வந்து ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து அவர் வந்து அதே சேம் கெட்டப்பில் இருக்கிறனால இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் எல்கே அக்ஷயகுமார், லலித்குமார் சாரோட பையன், அதாவது வந்து செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோட பையன். அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அக்ஷயகுமாரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, ஒரு ஹீரோவாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறனால ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டோரி வந்து தமிழ் டானாக்காரனோட டைரக்டர் அந்த தமிழ் சாரோட வந்து ஒரு ஸ்டோரி. டைரக்ஷன் வந்துட்டு சுரேஷ் ராஜகுமாரின்னு சொல்லிட்டு வெற்றிமாறனோட ஒரு 15 வருஷம் அசிஸ்டன்ட் உதவி இயக்குனராக இருந்த சுரேஷோட படங்கிறனால வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்த எல்லாரும் இந்த படத்தை வந்து புகழ்ந்தது மீன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொன்னது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தை வந்து நமக்கு வந்து முன்னாடியே போட்டு காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ஷயகுமார் அப்துல் ரஃபீஃபா வந்து ஒரு ஊரில் இருக்கிறாப்படி. அதாவது வந்து சிவகங்கை சைடில் வந்து ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து அவங்க மட்டும்தான் அந்த கிராமத்திலே வந்து ஒரு முஸ்லீம் குடும்பம். அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அதான் வந்து அனிஷா அனில்குமார். அவங்க தான் வந்துட்டு கலையரசியாக இந்த படத்தில் வந்து வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க உண்மையிலேயே அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து தமிழில் வந்து இதுதான் அவங்களுக்கான முதல் படம். அங்கே வந்து அவரை வந்து லவ் பண்ணுறாரு. அங்கே அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு இதாக வந்து ஃபேமிலி சைடில் இஷ்யூ ஆகுது. அங்கே ஒரு சின்ன பிரச்சனையில் அதான் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து தள்ளி விடுறாரு. அங்கே வந்து ஹீரோயின் அப்பா இறந்துடுறனால இவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. 5 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாரு. அவருக்கு அங்கே என்ன நடக்குது, இவர் எப்படி அதுலேருந்து வெளியே வராருங்கிறது தான் டோட்டல் ஸ்டோரியே. இதில் வந்து விக்ரம் பிரபு எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அதான் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேலை வந்து விக்ரம் பிரபுவோட வேலை. எதேர்ச்சியாக ஒரு டைம் வந்து ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறப்ப அவர் பண்ணுற உதவியும் அதனால் அவருக்கு நடக்கிற ஒரு சம்பவங்கள் தான் படத்தில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். படம் பார்க்குற எல்லாரையுமே வந்துட்டு அதான் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே டைரக்டர் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். தமிழ் அவர்களோட ஸ்டோரியாக இருந்தாலும் அதை வந்து டைரக்ட் பண்ண விதம் வந்து சுரேஷ் காமாட்சி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம பார்க்குறப்ப என்னடா இது அவ்வளோ போல்ந்தாங்களே, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நம்மளை வந்து அப்படியே ரொம்ப வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாரையும் நுனி சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு பார்த்தேன். ஒரு சில இடங்களில் நம்மளையே அறியாமல் நம்மளை வந்து அழுக வச்சுருப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப தெரியும். ஒரு கோர்ட் சீனில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து நம்மளை வந்து கண்கலங்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அனிஷாவும் அக்ஷயகுமாரும் அந்தளவுக்கு பயங்கரமாக அந்த படத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். 2 பேரோட நடிப்புமே வந்து படத்தில் வந்து தூக்கி சாப்பிட்ருச்சு. ஏன்னா வந்து நம்ம பார்த்த எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சாங்க. 2 பேரும் அந்த 2 பேர் கேரக்டரும் நமக்கு கண்டிப்பாக வந்து மைண்டில் நிற்கக்கூடிய கேரக்டராக இருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு டெபியூ மூவி. 2 பேருமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. விக்ரம் பிரபு சாரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் நடிக்கிற எல்லா போலீஸ் கேரக்டர்லையுமே வந்து வாழ்ந்துடுறாரு. அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அது உண்மையான போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்துடுறாரு. அது ரொம்ப வந்து கனெக்டாகவும் இருக்குது. ஒரு நேர்மையான ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி காட்டுறது வந்து ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது. அது வந்து அவருக்குன்னே அந்த கேரக்டர் வந்து கொடுத்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். கூட வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூணார் ரமேஷ் வந்து ஒரு போலீஸ் சீன் வரும். அந்த சீன் உண்மையிலேயே சொல்லணும், அதாவது வந்து ஒரு முஸ்லீம்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் காட்டியிருந்த வந்து ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னமும் வந்து முஸ்லீம் வந்து அப்படி தான் வந்து நம்ம நினச்சிக்கிருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவார். அதாவது வந்து இலங்கை தமிழர்களுக்காக முதல்ல இறந்தது வந்து ஒரு அப்துல் தான். அது எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறது வந்து நமக்கே ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக கொண்டு போயிருந்தார் டைரக்டர். ரொம்ப அழகாகவே எடுத்திருந்தாங்க. மாதேஷ் கேமராமேன் எல்லா படங்களுமே அவர் வந்து வெற்றி படங்கள் தான். அது மாதிரி இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக எல்லாத்தையுமே காட்டியிருந்தார். ஜஸ்டின் பிரபாகர் வந்து மியூசிக் சொல்லவே வேணாம். பேக்ரவுண்ட்லாம் பிரிச்சுட்டாரு. பேக்ரவுண்ட்லாம் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு அதை தான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த படத்தை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து இந்த படத்தில் பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க. எல்லா டீமுமே பெரிய டீம். செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ, அதான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லலித்குமார் அவர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா அவங்க பையனுக்காக இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கே அவங்க பையனுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரியோட கதைக்களம் அப்படி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஆனால் சிறைன்னு வச்சுட்டு சிறையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறைக்குள்ளே நடக்கிற எந்த சீனுமே இருக்காது. படம் மொத்தமே வந்து சிறைக்கு வெளியே தான் நடக்கிற எல்லாமே. ஏன்னா வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற பேக்ரவுண்ட் தான் படத்தோட. அது எல்லாருமே கேட்டாங்க, ஏன் சிறைன்னு வச்சிங்க அப்படின்னு.
ஸோ ஒரு நல்ல ஒரு டைட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னாங்க. மற்றபடி சிறைக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஸ்டோரி தான். ஆனால் படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். சிறை இந்த வாரம் வெளியாக இருக்குது. நன்றி.